Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேர்களே, அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். வெல்கம் டு a சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான லவ்லியான ஃபன்னியான பயமான எபிசோட் ஆஃப் 30 minutes with us only on Peppers Television. சினிமா வந்து ரொம்ப ஒரு கிரியேட்டிவான ஃபீல்ட் இருக்கு. அதே மாதிரி சினிமா வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஃபீல்ட் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வார்த்தை பேபினா வந்து ரொம்ப ஸ்வீட்டான பேர் இருக்கு, செல்லமான பேர் இருக்கு, சைல்டிஷான நேம் இருக்கு, ரொம்ப ஃபேமிலியான நேம் இருக்கு. ஆனா இதே வார்த்தை பேபி வந்து கொஞ்சம் பயமான பேர் ஆயிருக்கு. அது ரீசன் வந்து இஸ் திஸ் குரூப் வித் மீ. எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், we have the team of the movie Baby. So வணக்கம் and welcome. எப்படி இருக்கீங்க? ஹலோ வணக்கம்மா. which standard are you studying in? Did you do your homework today? homework பண்ணிருக்கீங்களா? homework வந்து about seeing the movie and acting. First of all, we'll start with the team. வார்த்தைகள் சார், படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ்டர் சுரேஷ். as a இயக்குனர் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்கு, நிறைய ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. and we have the beautiful ghost. I cannot imagine நீங்க எப்படி பேயா இருப்பீங்க. okay, Aditi, welcome. We also have two lovely girls, Sadhanya and Srivarshini. கரெக்டா சொல்றாரு. clap your hands for me please. okay, அப்படியே we start with the captain of the ship. சுரேஷ் சார், சொல்லுங்க, எப்படி ஒரு ஃபீலிங்? படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல ரிலீஸ் இருக்கு, பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ வந்து பயம் இருக்கா இல்லன்னா வந்து ஜாய் இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரெண்டுமே இருக்கு சார். இப்போ எதுக்கு பயம் சார்? எனக்கு பார்த்து பயம் வந்து அது இவ்வளவு நாளா பயம் இருந்தது, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த கதை ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கன்சீவ் பண்ணிட்டேன். ஒரு ஃபேமிலிக்குள்ள 2 குழந்தைங்க, ஒரு கோஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் ஸ்டோரியில. அது குழந்தை மாற ஒரு சின்ன ஒரு மேட்ரு ஒன்று வச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஏற்கனவே அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து பிறந்ததுனால அந்த அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக அப்பா வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த லேடியை வந்து காப்பாற்றுவார். அப்புறம் அந்த குழந்தை எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையுது அப்படின்றதுதான். ஆனா அந்த கதையா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வச்சு எழுதியாச்சு. ஆனா குழந்தைய வச்சு பர்ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம். கன்சீவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ரீடேக் எடுத்தாங்களா இல்லனா வந்து அது ரீடேக் ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்க உங்களுக்கு? இல்ல சார், அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாதனையா வந்து ஒரு 2 மாசம் ட்ரைனிங், ஸ்ரீவர்ஷினி ஒரு 1.5 மாசம் ட்ரைனிங். ஏன்னா கடைசியா கிடைச்சதுனால எப்படி பப்ளிக் எக்ஸாம்க்கு போவாங்க தானே, அது ட்ரெயின் பண்ணிட்டு ஹோம்வொர்க் பண்ணிட்டு போனா அந்த மாதிரி நீங்க போயிருக்கீங்க. அது எனக்கு இப்ப ஒரு கதையோட நம்ம ஒரு சென்னைக்குள்ள வரப்ப நமக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப குழந்தைங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது. டிலே ஆகிட்டே போவோம். ஆனா ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனா வந்து குழந்தை ஒன்றும் கிடைக்கவே இல்லைன்றப்ப ஃபர்ஸ்ட் கிடைச்ச சாதனை. அதை வந்து ஒரு வாரத்துல பிடிச்சிட்டேன். ஒரு குழந்தை. அடுத்ததான் மத்த ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணி ஒரு டாஸ்க் கொண்டு டக்குனு பிடிக்கணும். ஆமா, கேட்ச் தி கேர்ள். அது சாதனையை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வந்து ஸ்ரீவர்ஷினியோட கேரக்டர் சாதனையை வச்சு பிளான் பண்ணேன். பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த மிரட்டல் லுக்ஸ் எல்லாம் சாதனையா சூப்பரா இருந்தது. இதுக்கு என்ன நீங்க ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தீங்களா? அது நிறைய சார். முடியெல்லாம் விரிச்சு போட்டு பொம்மையை வச்சுக்கிட்டு சாதனை நல்லா ஞாபகம் இருக்கும். உங்க ஞாபகம் இருக்கா உங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட்? ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னாங்க, என்ன டயலாக் சொன்னீங்க, என்ன லுக் கொடுத்தீங்க? பயங்கரமான லுக் கொடுத்தேன். அது பயங்கரமான லுக். இப்போ அங்க காமிங்க திருப்பி. இப்போ வராது. இப்ப சாதனையா ஒரு காமெடி பீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமான லுக் கொடுத்தாங்க. சரியா? அப்புறம் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு அப்புறம் சாதனையாக்கு அப்புறம் இன்னும் இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் பண்ண வச்சிட்டேன். ரெண்டாவதா வந்து பயப்படுற மாதிரி வேணும். பயப்படுறது வந்து குழந்தைகளை கொண்டாட ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு 2 மாசம் ஆபீஸ்ல வச்சு அசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ண சொன்னேன். பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வீரா கண்ணெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் என்கிட்ட அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஷூட்டிங் அப்ப என்கிட்ட நடிக்கிறத விட்டுட்டு ட்ரைனிங்ல அவங்ககிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிச்சு குழந்தை. கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் கூப்பிட்டு ஐயோ ஸ்பாட்ல இப்படிலாம் இருந்தா உன்னை வச்சு நான் வேலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க நான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி சாதனையா. ஸ்ரீவர்ஷினி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மாசத்துல ஷூட்டிங் போகணும். அந்த கேப்ல வந்ததுனால அப்புறம் ஸ்ரீவர்ஷினியை பிடிச்சி ஆரம்பத்துல என்ன அந்த குழந்தை வரப்பு இந்த மாதிரி இப்படி இருந்தது. எப்பரா அந்த குழந்தைய வச்சு நம்ம மிரட்டன்னு சொல்லி நான் பயந்துட்டேன். அவரை முடியெல்லாம் கலைச்சி போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே நான் நினைச்ச லுக்கு கிடைச்சிருச்சு. சரி, ஸ்கிரிப்ட்ல பண்ணது கன்சீவ் பண்ண ஒரு 2 மேட்டர் 2 குழந்தைங்க கிடைச்சிருச்சு. இப்போ ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையே 2 பேர்த்த பார்த்தா எனக்கு வந்தது. ஆரம்பத்தா படத்துல மிரட்டி வச்சிருக்காங்க. வெரி வெரி குட், சூப்பர். சோ நல்ல ஒரு ஜர்னி இருக்கு. Now we'll talk to the ghost. நீங்க வந்து பேபியே ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த பேய் கிடைக்கணும் வந்து எவ்வளவு ஈஸியா இருந்தது? ஒரு எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வந்து பேய்க்கலாம் எப்படி சார்? எனக்கு வந்து பேய் பார்க்கணும் அப்படி ஒரு மனசுல வருது. அதான் சார், இந்த பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிருந்தேன். கண்ணு நல்லா பெருசா இருக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப அப்பா பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. 1000 வாட் பல்ப் மாதிரி இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 பொண்ணை சூஸ் பண்ணி டெய்லி ஆடிஷன் போயிட்டே இருக்கிறப்ப மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்க சொன்னீங்கன்னா அந்த கண்ணு வலிக்க நம்ம ஆடிஷன்லயே பண்ணுவாங்க.
அதுல ஒரு லுக்கு தான் செலக்ட் பண்ணி இப்ப நீங்க பாக்குற அந்த முடி விரிச்சு போடுற லுக்கு அவங்களா பண்ணதுதான். முடி விரிச்சு திருப்பி எனக்கு போட்டு காமிக்க போறாங்க நமக்கு. பண்ணுவீங்களா? you will do today கன்ஃபார்மா நீங்க பண்ணுவீங்க. you tell me மா, இது வந்து first of all ஒரு பொண்ணுக்கு வந்து ரொமான்டிக் மூவி இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சாரி போடுவாங்க, மேக்கப் போடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பேயா இருக்கணும். சோ அது வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களா? எப்படி பண்ணோம், ஏன் பண்ணோம் யோசிச்சீங்களா? how was the journey? எப்படி ஆஃபர் வந்தது, எப்படி வந்தது? தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிருந்தாங்க. சோ ஆடிஷன் பேய் வேணும், நீங்க கரெக்ட்டா ஷூட் பண்ணுங்க, போயிட்டு பாருங்க அப்படி சொன்னாங்களா? அப்படி இல்ல, லைக் இந்த மாதிரி கேரக்டருக்கு பண்ணுவீங்கன்னா எனக்கு வந்து பேய்னா பிடிக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஐ கோ டு ஹாண்டட் பிளேசஸ் எல்லாம் பண்ணுவேன். சோ சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆடிஷன்ல தான் லைக் எனக்கே தெரியாது, என் கண் வந்து கேமரா லென்ஸ் பார்த்துட்டு இருந்தா ஜூம் ஆகும் எனக்கே தெரியாது. சோ அவர் சொன்னாரு, டைரக்டர் சார் சொல்லும் போது உங்க கண் ஜூம் ஆகுது, சோ நீங்க அதே பண்ணுங்கன்னு சொல்லி. சோ ஏதாவது ஆப்ஜெக்ட் காமிச்சாங்கன்னா ஜூம் ஆகுது. சோ அது வச்சு நாங்க வந்து கண்ணே ஜூம் ஆகுதா? ஆமா, நீங்க பொண்ணா நீங்க மெஷினா? ஐ மீன் தி ஐபால் வந்து அப்படியே டெர்மினேட்டர் மாதிரி ஆமா ஆகுது. சோ அதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ் காமிச்சாங்க ஆடிஷன் பண்ணது, பாருங்க இப்படி ஆகுது, இதே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஷோக்கு அப்புறம் கண் டு கண் கொஞ்சம் பார்க்கலாம். எனக்கு பாருங்க எப்படி ஜூம் ஆகுது. ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பீப்புள், தி பேபிஸ் ஆஃப் தி மூவி பேபி. ஓகே, சொல்லுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டருக்கு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து படம் பண்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது? ஹார்ட் ஒர்க்கா, ஜாலியா, பிக்னிக்கா, எப்படி இருந்தது சொல்லுங்க. we start with you. எப்படி நாள் இருந்தது? நான் அவ்வளவு பில்டப் பண்ண கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க அப்படியே இருந்ததுல. சரி சொல்லுங்க, என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங், லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங், ஒரு கஷ்டமான ஷாட், என்ன ஞாபகமா இருக்கு உங்களுக்கு ஒர்க்கிங் வித் சார்? சில டைம் ஜாலியா இருக்கும், சில டைம் சோகமா இருக்கும். ஷூட்டிங் டைம் சோகம் இருக்கா? எப்போ ஷூட்டிங் பண்ணலன்னா ஜாலியா இல்ல, திட்டு வேணா சோகமா இருக்கும், நல்லா பண்ணிட்டா ஜாலியா இருக்கும். சார் திட்டுனாங்களா உங்களுக்கு நிறைய? நிறையலாம் கிடையாது, ஆனா தேவை இருக்கு, அது பக்கமா திட்டு இருக்காங்க. டேக்கிங் தி வேர்ட் ஃப்ரம் குழந்தைங்க பயப்படணுன்றதுக்காக நான் வந்து டெரராவே மாறிட்டேன், பேசுறதே இல்ல, பார்த்தாவே பயம் வரும். நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அந்த எமோஷன் வேணும். கொஞ்சம் நம்மனாவோ வந்து பாசமாவோ செல்லம் கொடுத்தோம்னாவோ முடிஞ்சிச்சு. கரெக்ட். நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஜாலியா, ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா, என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ஆக்டிங் ஃபீல்ட்ல? ஜாலியா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி தான். சரி, என்ன ஒரு ஷாட், என்ன ஒரு நாளுக்கு ரொம்ப ஞாபகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்கா, ஒரு கஷ்டமான சீனா, என்ன ரொம்ப ஞாபகமா இருக்கு? கஷ்டமான சீன் எதுவுமே இல்ல எனக்கு, எல்லாமே ஈஸியா? ஈஸி. I think ஜோதிகா போயிருக்காங்க, ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க தமிழ் சினிமாக்கு. Well, of course, we'll go with the ghost. First of all, சொல்லுங்க அஞ்சலி, இதுக்கு வந்து என்ன ட்ரைனிங் இருந்தது? Because to be a ghost வந்து கஷ்டமான விஷயம் தான். நிறைய கோஸ்ட் மூவிஸ் பார்த்திருக்கோம், சைலண்டா இருப்பாங்க, ஹேர் அப்படி இருக்கும், ஆனா ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். சோ நீங்க வந்து என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க, என்ன கிளாஸ் ஒர்க் பண்ணீங்க, என்ன கோஸ்ட் ஒர்க் பண்ணீங்க? ஹோம்வொர்க் சொன்னீங்கன்னா only the eyeball அது வந்து zoom in zoom out பண்ணீங்க. ஆமா, பிளஸ் ரொம்ப நேரம் ஸ்டே பண்றது blink பண்ணாம. அண்ட் எக்லாம்சியான்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்கு. சோ அது இட்ஸ் கால்ட் லைக் பிரெக்னன்சி டைம்ல எக்லாம்சியா, ப்ரீ எக்லாம்சியா அந்த மாதிரி இருக்கு. சோ அதுக்கு வந்து ஹோல் பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். சோ அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. எப்படி ஆர்கன் ஸ்டாப் பண்ணும்? அது வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கஷ்டம். ஆமா. சோ அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க பிராக்டிஸ் பண்ண சொல்லி. சோ அது கிளைமேக்ஸ் லைக் ஃபிளாஷ்பேக்ல வரும் என்னோட பொசிஷன். சோ எல்லா ஆர்கனுமே நீங்க ஸ்டாப் பண்ணீங்க, ஹார்ட் ஸ்டாப் பண்ணீங்க, பிரெயின் எண்ட் ஆல்வேஸ் ஸ்டாப் தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க. மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடவே இல்ல, சாப்பிடுறது நிறுத்திட்டேன். அதுதான் டிசீஸ். இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாடி ஜம்ப் பண்ண முடியாது, அந்த ரொம்ப கஷ்டம். ஆனா நல்லா அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கவே இல்ல, பயங்கர கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. அது படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணுல தண்ணி வரும். ரிவ்யூஸ்ல ஃபீட்பேக்ல சொல்றாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியல் அண்ட் சூப்பர்பா இருக்கு. So that's very very good. Tell me, while shooting வந்து எங்க இருந்தது ஷூட்டிங், எவ்வளவு நாளுக்கு நீங்க ஷூட் பண்ணீங்க, and என்ன மெமரிஸ் இருக்கு ஆஃப் ஷூட்டிங் நீங்க சொல்லுங்க. நான் ஷூட் பண்ணது ஒரு 10 to 12 days ஷூட் பண்ணிருப்பேன். ஷூட்டிங் பெங்களூர்ல பண்ணிருந்தோம். இட்ஸ் a சர்வீஸ் அபார்ட்மெண்ட். பெங்களூர் சொன்ன டக்குனு ஒரு ஸ்மைல் வருது, நான் பார்ட்டி பண்ணேன், நான் கிளப்க்கு போனேன், அந்த மாதிரி ஒரு ஸ்மைல். லைக் எல்லாரும் ஃபேமிலியோட தான் இருந்தோம் நாங்க அங்க. மை மதர், தேவ் மதர். வெரி குட். நல்லா இருந்துச்சு. நாங்க இருந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல ஐ வாஸ் ஆன் தி செகண்ட் ஃப்ளோர், தி டீம் ஹோல் டீம் வந்து 12th ஃப்ளோர்ல இருந்தாங்க. நிஜமாவே அந்த ஃபிளாட்டோட லிஃப்ட் வந்து கொஞ்சம் ட்ரபிள் தான். 12th போறதுக்கு முன்னாடி நின்னுடும், இல்லனா 12th அமுக்குனா 13th போயிடும். அந்த கோஸ்ட் கிட்ட போயிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சார். when you do a horror movie பண்ண டைம்ல வந்து என்ன இன்ஸ்டன்சஸ் இருக்கு, உண்மையான ஒரு ஹாரர் ஒரு
த்ரில்லிங் ஃபீல் வந்து நிச்சயமா ஆகும், ஒரு கோஸ்ட் ஃபீல் நிச்சயமா இருக்கும். So அது மாதிரி இருந்துச்சு. 13 இருந்ததுனால ஒரு பயம் இருந்தது எல்லாத்துக்கும், அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணுமே வேற இல்ல, ஏன்னா டெய்லி மிரட்டிட்டு தானே இருக்கும் ஷார்ட்ஸ்ல. அதனால வந்து அதுவே உங்களுக்கு நான் அந்த கெட்டப்ல இருப்பேன். லைக் ஷூட் வந்து மேல நடக்குது, மொட்டை மாடியில நடக்குதுன்னா நான் செகண்ட் ஃப்ளோர் மேல வரணும். சோ சம்டைம்ஸ் அசிஸ்டன்ட் இல்ல அப்படின்னா நான் தனியா வரணும். வரும்போது நின்னுச்சுன்னா எனக்கே பயமா இருக்கும். அந்த கெட்டப்ல நானே சப்போஸ் யாருமே இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, நிச்சயமா ஒரு கோஸ்ட் நினைப்பாங்க தானே. நடந்திருக்கு. ஆனா அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து கிளைமேக்ஸ்ல நீங்க பண்ணப்ப ஒரு சப்வேக்குள்ள பாத்தீங்கன்னா நைட் ஒரு 2 மணிக்கு இவங்க முடிவு விரிச்சு போட்டு கார் ஆக்சிடென்ட்ல கத்துறாங்க. போற வர லாரி எல்லாம் பறக்குது, கார்லாம் பறக்குது. ரொம்ப தூரத்துல போய் பாக்குறாங்க, என்னடா பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி. போலீஸ் வேற வந்துட்டாரு. போலீஸ் வந்து என்ன 2:30 மணிக்கு பேய் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க, பேய் வச்சுன்னு சொல்லி அவரு பயந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மேட்டர். ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து சார் சொல்றாங்க நீங்க நிறைய ஹோம்வொர்க் பண்ணீங்க, நிறைய ட்ரைனிங் எடுத்தீங்க. சோ அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா, எவ்வளவு முக்கியமா இருந்தது அந்த ட்ரைனிங்? how much நீங்க வந்து மாறிட்டீங்க, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க நீங்க அந்த ட்ரைனிங் டைம்ல? என்ன ஞாபகம் இருக்கு? நிறைய ட்ரைனிங் எடுத்தேன். அந்த மூடுல இருக்கும் போது அந்த மூடுல வந்துடணும், அழணும்னா அழணும், அந்த மாதிரி நான் இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் இருக்கும் போது எனக்கு பயமா இருந்துச்சு, நான் எப்படி செய்ய போறேன், எனக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும். ஆமா, அது நல்லா கொடுக்கணும்ட்டு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அதை செய்யும் போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே செஞ்சேன். அப்புறம் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்தப்போ நான் செலக்ட் ஆயிட்டேன். அப்புறமா நான் நடிச்சு வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் செலக்டட். சோ அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா. சரி, இப்போ நீங்க படம் பாத்துக்கீங்க தானே, தியேட்டர்ஸ்ல பாத்துப்பீங்க படம். இப்போ பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ப்ரௌட், ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுங்க. யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணா என்ன பண்ண முடியும்? அவங்க பண்ண முடியாது. அது பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரோட பேரண்ட்ஸ் டெய்லி டியூஷன் கூட்டு வரும்போது 2 பேரும் சப்போர்ட், அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு முடிஞ்சு அதுதான் பெரிய அவங்க ரொம்ப முக்கியமான ட்ரைனிங் தேவைப்படுது. இன்ட்ரெஸ்ட் காட்டனா முடிஞ்சது, இவங்க வர முடியாது. கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணலன்னா வந்து இது வந்து ஆயிருக்காது. ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன ஞாபகம் இருக்கு? சாரோட அங்கிளோட நீங்க ஒர்க் பண்ணீங்க, இந்த அங்கிள் இல்ல அந்த அங்கிளோட ஒர்க் பண்ணீங்க, அது வந்து எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சு. பயப்பட சொன்னா பயப்படணும், அழுகணும், சிரிக்கணும். அங்கிள் சொல்வாரு இந்த மாதிரி சிரிக்கணும் நீன்னு சொல்லிட்டு நானும் சிரிப்பேன், நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். மியூசிக் வந்து ரொம்ப அழகான இருக்கு, ஒரு நல்ல ஃபீல் கொடுத்திருக்கீங்க நீங்க. டெல் மீ அபௌட் தட் சார். அது சதீஷ்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் சதீஷ் ஹரிஸ்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா எனக்கு மியூசிக் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நான் வந்து சில இதெல்லாம் சாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி இருக்கணும்னு. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்களா? இல்ல சார், அவரு ட்ரைனிங் இல்லை சார், அவர் ஆல்ரெடி அதுக்கு வந்து 1.5 மாசம் ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. இல்ல சார், அவரு ஒரு எக்ஸ்பர்ட் தான் அவரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக் வந்து ஹாரர்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் திரும்புறது, பிடிக்கிறது, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவங்க ஒரு கொடுத்தே ஆகும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஹாரர் மூவில வந்து மெயின் டயலாக் வந்து மியூசிக் தான். ஆனா அந்த மாதிரி படம் சைலண்டா இருக்கும், மியூசிக்ல அவ்வளவு ப்ளே பண்ணிருப்பாரு. ஏன்னா எனக்கு அந்த நான் சொல்லி அந்த பண்ணிருந்த எமோஷன் சீக்வன்ஸ்ல இருக்கிறது மியூசிக்ல தான் ஒரு சப்வூஃபரா ஒரு சப்வா பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா அந்த எமோஷன்ஸ் வரவே வராது. அவர் அவ்வளவு அந்த அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரிவ்யூல சொல்றாங்க பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் த காஸ்ட் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். உங்க கேள்வி வந்து என்னன்னா, இந்த க்ரூல இந்த காஸ்ட் வந்து யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க? நேம் ஒன்லி 1%. பதில் நீங்க சொல்லணும் சார், இல்லைன்னா நீங்க ஒரு சாங் பாடணும். நீங்க டிசைட் பண்ண என்ன பண்ணுங்க சார்? யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க? ஒரு ஆன்சர் தான், 1%. மை நேம் ராஜீவ் சார். அதாவது சார் 2 பேர்கிட்ட மாட்டி விட்டீங்களா? அவங்க இல்லையா சார்? அவங்க தான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றாங்க. சாதனையா பெர்ஃபார்மன்ஸ் கஷ்டம் சார். ஐ திங்க் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க ஏகுனர். சாதனையாவது கஷ்டம், ஸ்ரீவர்ஷினி அதை விட கஷ்டம். வெரி குட். வெல், தேங்க்ஸ் டு அங்கிள். தேங்க்ஸ் யூ. இது நான் வந்து பேயா அப்படினது. ஓகே, வெரி வெரி குட். அண்ட் எஸ், ஆக்சுவலி அன்லி உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க வாஸ் a world class ஆன ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபீட்பேக் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ யார் என்ன சொல்றாங்க நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? நீங்க ஒரு நல்ல பேய் சொன்னா நீங்க ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுவீங்க தானே? உங்களுக்கு பார்த்தா பேய் ஞாபகம் வருது, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க நீங்க. சொல்லுங்க. அது அழகான பெயின் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன சொன்னேன்? ஐ ஹேவ் ஜூம் இன் ஜூம் அவுட். இல்ல, சேம் திங். லைக் ஒன் ஐ வச்சுட்டு நல்லா இருந்தது, அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. லைக் ஒன் ஐ மட்டும் தான் ரிவீல் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஹோல் ஃபேஸ்.
அது நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த விக் கேட்டாங்க, லைக் வெயிட் இருந்துச்சா, அது வச்சு எப்படி பண்ண அப்படின்னு. எவ்வளவு மேக்கப் போட்டீங்க, அந்த Dress எப்படி இருந்தது அப்படி கேட்டாங்க. அண்ட் யா லைக் குழந்தைங்க பயப்பட்டாங்களா அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நாங்க காமிச்சிட்டோம், இவங்க தான் வந்து பேய பண்ண போறாங்க, பக்கத்துல உட்கார வச்சாங்க மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி, இப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்னு. ஸோ பயப்படல, சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. வெரி வெரி குட். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான, லைக் உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் இருக்கு, டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் as a ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர். முன்ன நீங்க படம் பண்ணிருக்கீங்க, இது வந்து இன்னொரு நல்ல வாய்ப்பு இருக்கு. So tell me, இது வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க from this project, என்ன feedback, என்ன நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க from the success of Baby? யா மேபி அஞ்சலி வந்து எல்லா கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண முடியும். அது Confirmed ஆ இருக்கு, வந்து யா அது வந்து பிகாஸ் தெரியுது. ஐ ப்ளே லைக் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், ஸோ இட்ஸ் Correct. டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணணும், ஸ்பெஷல் கேரக்டர் இல்லையா இது, நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ ஐ என்ஜாய்ட் இட். இது பண்ணா என்ன கேரக்டர் வேணா பண்ணலாம் easy-ஆ. நிச்சயமா நிச்சயமா கரெக்ட். வெரி வெரி குட். யா ஓகே சார், பிஃபோர் வி கோ டு தி கிட்ஸ், டெல் மீ, மனோஜ் பாரதி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்க, ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாங்க. டெல் மீ, அவருக்கு வந்து ஏன் சூஸ் பண்ணுங்க, எப்படி சூஸ் பண்ணுங்க? அதான் சார், இப்போ ஸ்டோரி கன்சீவ் பண்ணவே பார்த்தீங்கன்னா அது மனோஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். ஏன்னா வந்து அவரை வந்து வேற கெட்டப்ஸ்ல தான் பார்த்துருக்கோம். ஒரு பார்சனா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அப்பாவா வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சிஜி என்ஜினியரா ஒரு மாத்தலாம்னு பாக்குறப்ப ஒரு அந்த லுக்ஸ் எனக்கு அப்பயே ஒரு நல்லா இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், நான் புதுசா ஏதாவது பண்ணுவோன்றதுக்காக தான் அவரை பண்ணேன். அவருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தது? அவருக்கு ஒண்ணும் இல்ல சார், அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. எப்படி? அதனால வந்து சார் அப்படி அந்த லுக்ஸ் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா போய் கதை சொல்லப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இன்வால்வ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணாரு. அதாவது எல்லா விஷயத்திலும் ரொம்ப இறங்கி எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க அப்படி சொல்லி தான் ரொம்ப ஆமா ரொம்ப அப்படி இருந்தார். அதான் உங்களுக்கு தேவை இருக்கு, கமிட்மெண்ட் தேவை இருக்கு, கமிட்மெண்ட் தேவை இருந்தது. பிளஸ் அவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பேசப்படுதுன்னா அதோட இன்வால்வ்மெண்ட் தான். சூப்பர். ஓகே. அந்த அதே மாதிரி சிரா பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்களும் புதுமுகம் தான். புதுமுகம் ஒரு அம்மா கேரக்டர் தேடிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணை செலக்ட் பண்றப்ப வேற மாதிரி மெச்சூரா இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி சின்ன பொண்ணுமா இருக்காங்க, ஒரு இது இல்லை அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. லுக் வந்து அப்படியே ரியலா இருக்கு. வெரி வெரி குட். ஏதோ ஒரு டயலாக் ஃபீல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ரெண்டு பேரும் ரெண்டுமே சூப்பரா. நீ ஏன் என்னோட போன் எடுத்த? இவனா நீ தான் ஆடிட்டு இருந்த, இப்ப நான் ஆடுறோம். வெரி குட், வெரி வெரி குட், நைஸ், வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சொல்லுங்க இப்போ வந்து உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்கு? இன்னும் படம் பண்ணணுமா, படிக்கணுமா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வேணுமா, என்ன எல்லாம் செய்யணும். இன்னும் ட்ரைனிங் வேணுமா சார்ல இருந்து? எல்லாம் வேணும். ட்ரைனிங் வேணுமா? வெரி குட். நான் வந்து இந்த படம் செஞ்சு முடிச்ச உடனே நான் ஐ வாஸ் பிளானிங், நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு. எஸ். Oh, you want to become director? டைரக்டர், கேமராமேன் அந்த மாதிரி ஆகணும். என்ன all in one combination ஆயிடுறாங்க. So you want to become director, cameraman, actress, everything நீங்க தான் பண்ணுவீங்க. நம்மளுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப நீ இன்டர்வியூ பண்ணா நீ தான் விஜய் ஆயிடுவீங்களா? Okay, very good. All the best, ma. You're a very good girl. Ichima, God bless you. You're a very sweet girl. All the best. நீங்க வந்து என்ன பண்ணணுமா? டைரக்டர் தான். இது என்ன பெரிய காம்படிஷன் வந்திருக்கு. ஏன் இன்ஸ்பிரேஷன் ரெண்டு பேத்துக்கும்? ஏன் உங்க ரெண்டு பேத்துக்கு டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை? அங்கிள் உங்களை பார்த்துட்டு தான் எங்களுக்கு ஆசை வந்துச்சு. எனக்கு அவங்க கூட வந்து ரெண்டு கொண்டை வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு காமிக்கணும், என்ன பண்ண முடியாது. ஓகே, so you want to become director. Very very good. All the best. மா ரெண்டு பேரும் வந்து gems of cinema மாதிரி சொல்லலாம். All the best to both of you. உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குமா? ஜூம் இன் ஜூம் அவுட் தவிர ஃபியூச்சர் பிளான்ஸ்ல நான் only acting தான் இப்போ. presently டைரக்டர் ஆக வேண்டாம் தானே? இல்ல, actually I write scripts. சோ நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, கேமராமேன், மியூசிக் எல்லாமே மியூசிக் மட்டும் கிடையாது. இதை யாருக்கு கொடுப்பீங்க அந்த வாய்ப்பு? நான் ஏதோ பண்றேன், டோன்ட் வரி, நான் அதுல இன்வால்வ் ஆகிறேன். ஓகே, சோ ஆக்டிங் வந்து இஸ் யுவர் சூப்பர். ஓகே, சோ உங்க நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? இப்போ வந்து பேபி சக்சஸா இருக்கு, அடுத்து என்ன வந்து ஒரு பிரஷர் வந்திருக்கு உங்க மேல. சோ திருப்பி ஹாரரா, திருப்பி ட்ரைனிங் செஷனா, ஒரு டிஃபரெண்டான ஜானரா என்ன பண்ணணும்? இல்ல சார், இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் தான் பிளான் பண்ணேன். அப்புறமா ஒரு டைரக்டரா ப்ரூவ் பண்ணணும், அதனால ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி தான் இப்போ கோஸ்ட் மூவி எடுத்தது. அடுத்தது வந்து பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டா வச்சிருக்கீங்க, பெரிய லாபம் வந்திருக்கு சார். அது இழுத்துருச்சு சார், ஷூட்டிங் இழுத்துருச்சு சார், அதனால வந்து செலவும் இருக்கு, அதனால ஆக்ஷன் படம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார். சூப்பர். சோ நெக்ஸ்ட் மூவி வந்து ஆக்ஷன் மூவி நீங்க பிளான் பண்றீங்க.
Super, I wish you all the best. And of course, all the viewers can number friends ku yaar paakranga Peppers Television. Yaar padam paakala unno. They've not gone and seen. Maybe a quick kind of message why they should go and watch in the padam only in theaters. Quickly. இந்த படத்தை பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸுக்காகவே பார்க்கணும். பேய் வந்து ஒரு வீட்டில் இருக்கு. அது வந்து ஒரு குழந்தைங்களை வச்சு சொன்னோம்னா எப்படி இருக்கும், ஒரு குழந்தை பயந்தா எப்படி இருக்குன்றத ஒரு ரியலாக பார்க்கணுன்னா நீங்கள் போகலாம். RO3D சவுண்டில் நல்ல எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பயப்படுன்னா தேட்டரில் போய் பாருங்கள். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். You want to tell to the audience உங்க ஸ்டைல்ல? இல்ல அந்த ஸ்டைல் தியேட்டர்லயே பார்க்கணும். Okay, right. So எல்லாருமே தியேட்டர் போய் பாருங்க. பேபி மூவி, ஃபேமிலி மூவி, நீட் அண்ட் க்ளீன், பயப்படலாம், அழுலாம், லைக் பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. Okay, last time coming on the zoom in நான் ஒன்னும் பார்க்கல. I was please அது உடனே Hey, very good. Kay tadla, very good. நீங்க வந்து woman, நீங்க வந்து machine. Very good. All the best to the entire team. ரொம்ப நன்றி சார் நீங்க வந்தீங்க. Thank you very much. God bless you. You're a very sweet girl. All the best to you, ma. And I'm scared of ghosts. Okay, உங்க likes, உங்க feedback and comments வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். Please log on to facebook.com/peppers. My name is Raji. This is the lovely team of the movie Baby. Goodbye and stay tuned to Peppers Television.